திருப்பூர் மாவட்டம் திருவெரும்பூரை அடுத்த வேங்கூரில் செல்லம்மாள் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சன்ஷெட் ஜன்னலின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 4 மாணவர்கள் காயமடைந்தனர். அதில் ஒரு மாணவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் பள்ளியில் மாவட்ட எஸ்பி அருண்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் கதிரவன் இணைகிறார். வணக்கம் கதிரவன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் வேங்கூரில் செல்லம்மாள் மெட்ரிகுலேஷன் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் திருச்சி மட்டுமல்லாது சுற்றுவட்ட மாவட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் தினமும் வீட்டில் இருந்தும் பள்ளியில் உள்ள விடுதியில் தங்கியும் 1000க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் செல்லம்மாள் மேல்நிலைப்பள்ளியில் ஒரு வகுப்பிற்கு மாதிரி தேர்வு நடைபெற்று வருவதால் 9ஆம் வகுப்பு மாணவர்களை ஒரு வகுப்பறையில் அமர வைத்துள்ளனர். இந்த நிலையில் அந்த வகுப்பறையில் இருந்த மேற்கூரை பெயர்ந்து விழுந்துள்ளது. அப்பொழுது மின்விசிறி ஓடிக்கொண்டிருந்ததால் அந்த மின்விசிறியில் பட்டு தெரித்தது. இதில் 4 மாணவர்கள் காயம் ஏற்பட்டது. மேலும் இன்னொரு மாணவர் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செல்லம்மாள் மேல்நிலைப்பள்ளி நிர்வாகம் உடனடியாக திருச்சியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சம்பவம் பள்ளியில் நடந்த சம்பவத்தால் மாணவ மாணவிகள் பெற்றோர்களுக்கு தெரிய வந்ததும் அடிப்பட்டது தங்களது குழந்தையாக இருக்குமோ என்ற அச்சத்தில் திருவெரும்பூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மருத்துவமனைகளுக்கு போன் செய்து விசாரித்து வருகின்றனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இச்சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார், திருவெரும்பூர் தாசில்தார் ஜெயபிரகாஷ் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் திருவெரும்பூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேரில் பார்வையிட்டு பள்ளி நிர்வாகத்தை விரைவில் சரி செய்யவில்லை என்றால் எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்படும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.